we have seen about some basics of variables. அப்புறம் ஒரு சிம்பிள் 1D வெக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுறது, 1D வெக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங் எப்படி டிஃபைன் பண்ணுறது, 1D அரேயில் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு நார்மல் 1D அரேவை எப்படி நேம்டு 1D அரேவாக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம். நேம்டு 1D அரேவாக எப்படி மாற்றுறது. ஸோ these are some of the aspects we have seen. Okay, and one more thing, அந்த அரே ஆப்ரேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏன்றதை ஒரு வெக்டர் அசைன் பண்ணுறேன். ஸோ சி ஆஃப் 1, 2, 3, 4, 5 என்ன வச்சுப்போம். ஓகே, ஸோ இதில் என்னென்னா 4 எலிமெண்ட் இருக்குது மொத்தமாக. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. ஏன்ற ஒரு இதில் வந்து ஒரு வெக்டர் அரேவா. ஸோ இது என்ன டைப் ஆஃப் அரே அப்படின்றத போன கிளாஸே பார்த்தோம். கிளாஸ்ன்ற ஈக்குவேஷன் மூலமாக நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் வேரியபிள் இது அப்படின்னு அரே நியூமரிக் லாட் ஆஃப் திங்ஸ் ஹியர். கிளாஸ் ஆஃப் ஏ. ஓகே, இட்ஸ் எ நியூமரிக் அரே அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ வாண்ட் த செகண்ட் எலிமெண்ட்டை மட்டும் நான் வெளியே எடுக்கணும் இந்த அரேலேருந்து அப்படின்னா என்ன கொடுக்கணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஸோ a of 2 is 2. ஓகே, ஸோ a of 4 is 5. ஃபோர்த் எலிமெண்ட் வந்து 5. இதுவே எனக்கு நடுவில் இருக்க 2 எலிமெண்ட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா c of 2, 3. 2, 3. So this will give you the central 2 element, அதாவது செகண்ட் எலிமெண்ட்டும் தேர்ட் எலிமெண்ட்டும். இல்லை எனக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் ஃபோர்த் எலிமெண்ட்டும் வேணும்னு வச்சுங்க. and just put first and 4. so it will fetch out the first element and fourth element. okay, இல்லை எனக்கு கடைசி 3 வேரியபிள் ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா can put 2 to 4. 2 to 4 னா 2, 3, 4 மூணுமே எனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2, 3, 5 மூணுமே வெளில வந்துருச்சு. ஓகே, திஸ் இஸ் another way of fetching data from a array. okay, this is how you address a data in a array. fine. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டான்றதை பார்த்துட்டோம். பட் முக்கால்வாசி இருக்கக்கூடிய டேட்டா செட் நம்ம போன செஷனில் பார்த்தோம்ல, இதெல்லாம் டேட்டா செட் மேலே இருக்கிறதெல்லாம். இந்த மாதிரி டேட்டா செட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்குடைய வேரியபிள் டைப் வந்து டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது எந்த லைப்ரரியில் இருக்கோ அந்த லைப்ரரியை முதல்ல லோட் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன லைப்ரரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டிஎஸ் லேப்ஸில் தான் இருக்குது. இது எல்லாமே டிஎஸ் லேப்ஸில் தான் இருக்குது. ஸோ முதல்ல அந்த லைப்ரரியை லோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஐ எம் லோடிங் த டேட்டா. நம்ம போன கிளாஸ் எடுத்து அதே டேட்டாவை எடுத்துப்போம். மர்டர்ஸ் எடுத்துப்போம். ஓகே, மர்டர்ஸ் மட்டும் எடுத்துப்போம். இல்லை மூவி லென்ஸ் வேணால் எடுத்துப்போம். வில் ஜஸ்ட் டேக் மூவி லென்ஸ், MOVIELENS. ஓகே, ஸோ மூவி லென்ஸை வந்து லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இந்த மூவி லென்ஸ் என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு பார்ப்போம். மூவி லென்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மூவி லென்ஸ் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் வந்து நியூமரிக் இருக்கும், வேரியபிள் இருக்கும், எல்லா டைப்பும் ஒன்றா சேர்ந்துருக்கும். இதான் ஒரு டேட்டா செட். டேட்டா செட்டை தான் இங்கே வந்து ஆரில் வந்து டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கால் இட் அஸ் அ டேட்டா ஃப்ரேம். ஓகே, ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம்குள்ளார உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மூவி லென்ஸ் வந்து இங்கே லோடாக இருக்குது. ஐ ஜஸ்ட் டேக் அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். மூவி லென்ஸோடைய ஸ்ட்ரக்சர், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மூவி லென்ஸ். ஸோ இதான் நான் ஆக்சுவலாக லாஸ்ட் செஷன் இதில் தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மூவி லென்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டேட்டா ஃப்ரேம். ஃபஸ்ட்டு டேட்டா டைப் என்னன்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக இதில் வந்து 7 வேரியபிள் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. மொத்தமாக 7 வேரியபிள் இருக்குது. மொத்தமாக எத்தனை வேரியபிள், எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குன்னா, எத்தனை டேட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியிலையும் 104 டேட்டாஸ் இருக்குது. ஓகே, இவ்வளோ டேட்டா இருக்குது ஒரு வேரியபிள்லையும். என்னென்ன வேரியபிள் இருக்குன்னா மூவி ஐடின்னு ஒரு வேரியபிள், டைட்டில்னு ஒரு வேரியபிள்,
இயர் ஒரு வேரியபிள், எந்த ஜான்ரு, ஓகே, என்ன ஜான்ரேன்றது, யூசர் ஐடி என்ன, ரேட்டிங் என்ன, டைம் ஸ்டாம்ப் என்ன, எந்த டைம் ஸ்டாம்பில் அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு, எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த விஷயம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதில் இருக்கிற வேரியபிள்ஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. நம்ம முன்னாடி யூஸ் பண்ண நேம்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நேம்ஸ் ஆஃப் மூவி லென்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா இதில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது அதை மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துரும். ஸோ மூவி ஐடி, டைட்டிலு, இயரு, ஜான்ரு, என்ன ஜென்ரு, அப்புறம் வந்து யூசர் ஐடி, ரேட்டிங்கு, டைம் ஸ்டாம்ப், மொத்தமாக 7 வேரியபிள் இருக்குது. ஓகே, 7 வேரியபிள் இருக்குது. மொத்தமாக எத்தனை டேட்டா இருக்குன்னா, ஓகே, டேட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஐ திங்க் லென்த் கமாண்ட் வில் ஒர்க். I just put movie lens, length of movie lens. ஓகே, length of movie lensனா உங்களுக்கு வந்து 7 காலம் இருக்குன்றதை சொல்லுது. ஓகே, ஸோ length actually gives you 7 columns are there. சரி, இப்போது இதில் வந்து உங்களுக்கு இத்தனை ஐடி இருக்கு இல்லையா, அதாவது 7 காலம்ஸை தான் லென்த்தில் கொடுக்குது. பட் எனக்கு எத்தனை என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரக்சர்லேயே தெரிஞ்சிடும். ஸ்ட்ரக்சர்லேயே உங்களுக்கு மேலே தெரிஞ்சிருது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, எனக்கு வந்து இப்போ இதில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, எனக்கு வந்து எல்லா இயர் மட்டும் வேணும் ஒரு டேட்டா, இல்லை எனக்கு யூசர் ஐடி மட்டும் வேணும், இல்லை ரேட்டிங் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுங்க, ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ I'll just put ஒரு டேட்டா செட் போடுறேன். C is equal to மூவி லென்ஸ். மூவி லென்ஸ் தான் எடுக்கிறேன். மூவி லென்ஸ்லேருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா டைட்டில் மட்டும் வேணும், எல்லா படம் டைட்டில், இல்லைனா இயரை மட்டும் எடுத்துப்போம். அதுக்கு எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னா டாலர் சைன் போடணும். யூ ஹேவ் டு யூஸ் அ டாலர் சைன். இப்போ டாலர் அமுக்கணுன்னு இந்த மூவி லென்ஸில் என்னென்ன வேரியபிள் இருக்குன்றது காட்டுது பாருங்கள். இந்த மூவியில் என்னென்ன வேரியபிள் இருக்குதுன்னு காட்டுது. நான் அந்த இயரை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன இது பண்ணுன்னா, மூவி லென்ஸ் டாலர் இயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூவி லென்ஸ் அப்படின்ற டேட்டா செட்டில் மொத்தமாக உங்களுக்கு 7 காலம் இருக்குது. மொத்தமாக 7 காலம் இருக்குது. அதில் இயர்ன்ற காலத்தை மட்டும் நான் சியில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சியில் என்ன இருக்குது அப்படின்னா இயர்ன்றதில் மட்டும் இருக்கும். இப்போ நம்ம லென்த் ஆஃப் சி போட்டோன்னு வச்சிங்க. இஃப் யூ புட் லென்த் ஆஃப் சி, நமக்கு எவ்வளோ டேட்டா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துலேயும் ஈக்குவல் டேட்டா தான் இருக்கும். ஒரு வேரியபிளையும் மொத்தமாக அப்சர்வேஷன்ஸ் வந்து 10004 தான். இது வந்து ஒரு காலத்துலேயும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம எவ்வளோ வேரியபிள்னு பார்க்குறதுக்கு ஒன்று ஸ்ட்ரக்சரை வச்சே பார்த்துடலாம், இல்லை ஏதாவது ஒரு காலமை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதோட லென்த் என்னான்னு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மூவி லென்ஸில் இருக்க இயர்ன்ற காலத்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இயர்ன்ற டேட்டாவை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி ஒரு காலத்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டேட்டா செட் நேமை போட்டு டாலர் சைன் போட்டு என்ன வேரியபிள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் வெளியே வந்துடும். தட் பர்டிகுலர் காலம் அலோன் வில் கம். ஓகே, இப்போ இதோட கிளாஸ் வேரியபிள் என்னன்னு பார்ப்போம். கிளாஸ் ஆஃப் சி. ஓகே, ஸ்பெல்லிங் தப்பு. கிளாஸ் ஆஃப் சி. ஸோ இட் இஸ் அன் இன்டீஜர், இட்ஸ் அன் அரே. இன்டீஜர் அரே தானே, அதில் இருக்கிறது ஃபுல்லாக நம்பர்ஸ் தான். அதுக்கு பதிலாக நம்ம டைட்டில்ஸ் எடுத்தோன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் யூஸ் இன்னொரு வேரியபிள் டின்னு எடுத்துப்போம். டியில் வந்து நம்ம வந்து எல்லா படத்தோட டைட்டிலை மட்டும் எடுத்துப்போம். ஸோ என்ன எக்ஸாக்டாக அந்த கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா இட் வில் கிரியேட் எரர். ஓகே, ஏன்னா இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ் ஆல்சோ. இப்போ நான் டி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டியோட கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கேரக்டர் செட். ஏன்னா எல்லாரோட டைட்டில்ஸும் இருக்குது. இட் ஹேஸ் ஆல் த டைட்டில்ஸ். நான் டி இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா உங்களுக்கு எல்லா சைஸும் காட்டும் பாருங்க. ஓகே, இதெல்லாம் தான் அதில் இருக்க படம் பேருங்க. ஹாப்பி கில்மோர், பிரேவ் ஆர்ட், பேட்மேன் ஃபார் எவர். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் அந்த படம் பேருங்கள் இதில் இருக்குது. பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட், ஜான் கேட்டர், ஹாரி பாட்டர், ஃபைண்டிங் நிமோ. ஓகே, எல்லா பட டைட்டில்ஸும் இப்போ டியில் வந்து சேவ் ஆகிருக்கு. ஃபைன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பர்டிகுலர் காலத்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் காலத்தை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் திஸ் பர்டிகுலர் கமாண்ட். ஓகே, இப்போது இதில் இன்னொன்று பார்க்க போகிறோம்.
இதில் இப்போ இயர்னு பார்த்தோம் இல்லையா, இதில் எத்தனை வந்து யூனிக்கான இயர்ஸ் இருக்குது. இப்போ சியில் வந்து உங்களுக்கு நிறையா இயர்ஸ் இருக்குது, நிறையா ரிப்பீட்டேஷன் இருக்குது பாருங்கள். 1995 இருக்குது, 2000 திருப்பி வருது, 1995 நிறைய தடவை ரிப்பீட் ஆகுது. அப்போது எனக்கு எத்தனை யூனிக்காக இருக்கிறது மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு யூஸ் அ கமாண்ட் யூனிக் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்தனா எத்தனை டேட்டா என்ட்ரி யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா. மொத்தமாக வந்து 97 10,04,4ல் அந்த இதில் வந்து 1,04,000 கிட்டத்தட்ட வந்து 97 டேட்டாஸ் தான் யூனிக் டேட்டாஸ். யூ ஹேவ் ஒன்லி யூனிக் டேட்டாஸ் வந்து 97 தான், மற்றதெல்லாம் அதே டேட்டா தான் ரிப்பீட் ஆகுது. இந்த இடத்துல வந்து இயர் தட் இஸ் டிஃப்ரெண்ட், வி கேன் நாட் செல் இட் இஸ் ரிப்பீட்டிங். ஒரு வருஷம் எந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆச்சு அதை வச்சு தான் சொல்ல முடியும் இல்லையா. ஸோ பட் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாவில் இருக்கக்கூடிய யூனிக் டேட்டாவை மட்டும் எத்தனை யூனிக் இயர்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ 1995லே 10 படம் வந்திருக்கும், அது எல்லாமே டாப் படமாக இருக்கும். ஸோ எத்தனை யூனிக் டேட்டா இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு யூனிக். ஓகே, இப்போ இன்னொன்று எடுப்போம் பாருங்களேன், வேறு ஒரு டேட்டா செட் எடுப்போம் வேணும். ஸோ ஓகே, ஸோ யூனிக் சொல்லியாச்சு. இப்போது இன்னொன்று ஒன்று இருக்குது, ஐ யூஸ் திஸ் பர்டிகுலர் ஃபீச்சர், வில் சி வாட் ஹேப்பன்ஸ். டேபிள் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஐ ஜஸ்ட் டேபிள் ஆஃப் ஐ யூஸ் த வெரி சேம் சி. ஸோ டேபிள் ஆஃப் சி ஆக்சுவலாக என்ன சொல்லுது அப்படின்னா, கேன் யூ கெஸ் வாட் இட் சேஸ்? இந்த டேட்டாவை வச்சு சொல்ல முடியுமா உங்களால்? டேபிள் ஆஃப் சி என்ன சொல்லுது? இதில் பார்த்தீங்கன்னா 1902 6, 1915 2 இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இயரும் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது, ஒரு டேட்டாவும் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷன் கீழே இருக்குது. ஆக்சுவலி இட் கிவ்ஸ் யூ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் இன் தட் பர்டிகுலர் காலம். ஒரு டேட்டாவும் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது, 1921 எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஸோ இதை பாருங்கள், 1942 மட்டும் 221 தடவை ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஹவு மெனி டைம்ஸ் த டேட்டா இஸ், ஏன்னா நம்ம பார்த்தோம் 97 தான் யூனிக் என்ட்ரி இருக்குது, பட் டேட்டா இருக்கிறதோ 10004. அப்போ நிறைய டேட்டா வந்து ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதில் பாருங்கள் நிறைய டேட்டா வந்து ரிப்பீட் ஆகும். 2008ன்றதில் வந்து 1544 டேட்டா இருக்குது. இட் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட். ஸோ இட் வில் கிவ் யூ ஹவு மெனி டைம்ஸ் இட் இஸ் ரிப்பீட்டிங், அப்படின்றத சொல்லுது. ஓகே, தட்ஸ் வாட் த இன்ஃபர்மேஷன் இஸ் கிவிங் யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆக்சஸ் அ டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேமை வந்து இப்படி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஃபைன், இப்போ நம்மளுடைய மர்டர்ஸ் டேட்டாவை எடுக்க போகிறோம். ஓகே, ஐ ஜஸ்ட் யூஸ்ட் லைப்ரரி டிஎஸ் லேப்ஸில் தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஐ ஜஸ்ட் கிளியர் த ஸ்க்ரீன். I'm going to take out the data of murders. Okay, அதில் சின்ன கொஞ்சம் ஓகே, I'm just taking out the data of murders டேட்டாவை வந்து நான் வந்து மர்டர்ஸ் டேட்டாவில் நிறைய இருக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல நேம்ஸ் ஆஃப் மர்டர்ஸ். இதில் வந்து ஸ்டேட் வைஸு, அந்த ஸ்டேட்டோட அப்ரிவேஷனு, என்ன ரீஜனில் வருது, எவ்வளோ பாப்புலேஷன், எவ்வளோ டோட்டல், இந்த 4 டேட்டா இதில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இந்த 4 காலம் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஆக்சஸ் ஸ்டேட்டில் இருக்க டேட்டாவை மட்டும் வேணும், இல்லை ரீஜனில் இருக்க டேட்டா மட்டும் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் ரீஜனில் இருக்க டேட்டா மட்டும் வேணும். ஐ வில் டேக் எ நியூ வேரியபிள், சே S1 அப்படின்னு வச்சுப்போம். S1 அப்படின்னு வச்சுக்கிறேன், ஆர் SRன்னு வச்சுப்போம். SR அப்படின்ற ஒரு வேரியபிள். அதில் என்ன சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா மர்டர்ஸ் ரீஜனை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ SRல என்ன இருக்குது அப்படின்னா மர்டர்ஸ் $region. இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய கிளாஸ் என்னன்னு பார்க்க போகிறோம், கிளாஸ் ஆஃப் திஸ் SR. ஓகே, முதல்ல ரீஜன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம், SR எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். பாருங்கள், இதில் வெறும் நார்த்து, நார்த் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு
இது என்ன அரேவாக இருக்கும்னு நார்மலாக நினைப்போம் நம்ம. நார்த்து, நார்த் ஈஸ்ட்டு, சவுத்து, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் சென்ட்ரல், இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் அரேவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நேம்ஸ் தான் இருக்குது எல்லாமே. வாட் யூ கன்சிடர் திஸ் பர்டிகுலர் அரே? என்னவாக இருக்கும் இந்த அரேன்னு நினைக்கிறீங்க? கேரக்டர் அரேவாக தான் இருக்கும் முக்கால்வாசி. ஓகே, பட் இப்போ நம்ம அதோட கிளாஸ் என்னான்னு பார்ப்போம். கிளாஸ் ஆஃப் எந்த வேரியபிளை சேவ் பண்ணணும்? எஸ்ஆர். கிளாஸ் ஆஃப் எஸ்ஆர். கிளாஸ் ஆஃப் எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகே, தட்ஸ் அ நியூ டைப் ஆஃப் வேரியபிள், தட்ஸ் கால்ட் அஸ் அ ஃபேக்டர் வேரியபிள். அது என்ன அது ஃபேக்டர் வேரியபிள் அப்படின்னா, இப்போ இந்த ரீஜன்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரீஜன்ஸ் மாதிரி, நார்த்து, நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, இந்த ஃபுல் டேட்டாவையும் இப்போ நீங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து க்ளவுடில் அனுப்பணுனாலும் இல்லை டேட்டாவை ப்ராசஸ் பண்ண அனுப்பணும், இட் வில் பி வெரி கம்பர்சம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஆர்என்ட்டில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸை, அதாவது நார்த்து, நார்த் வெஸ்ட்டு, ஆக்சுவலாக யூனிக்காக எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல யூனிக்காக வந்து நம்மளோட எஸ்ஆரில் எத்தனை லெவல்ஸ் இருக்குன்னா, மொத்தமாக 4 லெவல் தான் ஆக்சுவலாக இருக்குது. சவுத்து, வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, நார்த் சென்ட்ரல் தான். இதே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து யூனிக் வேல்யூஸை வந்து லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தே அசைன் எ லெவல். நார்த் ஈஸ்ட்ன்றது ஒரு லெவல், சவுத்துன்றது ஒரு லெவல், வெஸ்ட்ன்றது ஒரு லெவல், நார்த் சென்ட்ரல்ன்றது ஒரு லெவல். ஸோ எத்தனை லெவல்ஸ் இருக்குது? ஓகே, ஸோ தே அக்சஸ் திஸ். அந்த மாதிரி இஃப் யூ ஃபிக்ஸ் லெவல் தட் யூ கால் இட் அஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக என்ன, இதில் என்ன ஐடியா நடக்குது அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஸ்ட்ரிங்கில் சேவ் பண்ணணுன்னு வச்சுங்க. இந்த டேட்டாவை ஸ்ட்ரிங்கில் சேவ் பண்ணும்போது இந்த டேட்டாவோடைய சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ டேட்டாவுக்கும் உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட்டு அவ்வளோ இன்ஃபர்மேஷனும் சேவ் பண்ணணும். ஆக்சுவலாக எஸ்ஆரில் ஆக்சுவலாக உங்களுடைய மர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ டேக் மர்டர்ஸ் ரீஜனுடைய லென்த் பார்ப்போம். லென்த் ஆஃப் மர்டர்ஸ் டாலர் ரீஜன் எடுத்தோன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 51 டேட்டா இருக்குது. ஆக்சுவலாக 51 டைம்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அவ்வளோ டேட்டாவையும் உள்ளே சேவ் பண்ணணுன்றப்போ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அதுக்கு பதிலாக ஃபேக்டர்ஸாக சேவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, பேக்ரவுண்டில் அதுக்கு இன்டீஜர்ஸ் அசைன் பண்ணிவிடும். இதில் மொத்தமாக 4 லெவல் தான் இருக்குது. ஸோ நம்பர்ஸாக தான் சேவ் ஆகும் இது உள்ளார. அப்போ வந்து உங்களுக்கு மெமரி வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணும். அதான் ஐடியா. ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய மெமரி கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். பேசிக்லி இட் வில் பி ஸ்டோர்ட் அஸ் இன்டீஜராக சேவ் ஆகும். இன்டீஜராக சேவ் ஆகும்போது உங்களுக்கு மெமரி கன்சப்ஷனை வந்து கம்மியாகும். அதான் இது ஃபேக்டரோடைய அட்வான்டேஜ். ஓகே, ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஸோ இந்த இப்போ நம்ம வந்து இங்கே யூனிக்குன்னு போட்டோம் இல்லையா? யூனிக்குன்னு போடுறதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ யூ கேன் ஈவன் இப்போ ஃபேக்டர்ஸை மட்டும் பர்டிகுலராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு we can use this particular command, murders dollar region. ஓகே, ஸோ மொத்தமாக 4 லெவல் தான் இருக்குது. யூ ஹேவ் ஒன்லி 4 லெவல்ஸ், நார்த் ஈஸ்ட், சவுத், நார்த் சென்ட்ரல், வெஸ்ட். ஸோ எத்தனை லெவல்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு டேரெக்டாக கமாண்ட் இருக்குது. இப்போ யூனிக்ன்றது ஜென்ரல், எந்த அரே கொடுத்தாலும் அந்த அரேயில் எத்தனை யூனிக் டேட்டா இருக்குதுன்னு சொல்கிறது. பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர் அரேயில் எத்தனை லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு யூ ஹேவ் டு யூஸ் திஸ் பர்டிகுலர் திங். ஓகே, ஸோ ஈவன் வி கேன் யூஸ் இஃப் யூ வாண்ட் த நம்பர் ஆஃப் லெவல்ஸ் டைரக்ட்லி. அதாவது நீங்கள் போயிட்டு யூனிக் போட்டு பார்க்குறதுக்கு பதிலாக ஐ கேன் ஜஸ்ட் புட் n லெவல்ஸ் ஆல்சோ. எத்தனை லெவல்ஸ் இருக்குது மர்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் ரீஜனில், மர்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐ மீன் dollar region. Okay, you have only 4 levels. Similarly, we can just take where we have saved our the previous array of movie lens வந்து இதில் சேவ் பண்ணியிருக்கோன்னா ஆரில் சேவ் ஆயிருக்கு. ஓகே, I'll just see R is having okay, we'll just take out the data again. We'll take the data of movie lens எடுப்போம்.
மூவி லென்ஸ் நான் வந்து n லெவல்ஸ் கண்டுபிடிச்சாகணும். ஐ மீன் ஐ வில் டைரக்ட்லி அப்ளை n levels of மூவி லென்ஸ். அதில் எத்தனை ஐ மீன் டு சே டைப்ஸ் ஆஃப் மூவிஸ் இருக்குது. ஓகே, மொத்தமாக 901 டைப்ஸ் ஆஃப் மூவிஸ் இருக்குது. மொத்தமாக 91 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மூவிஸ் இருக்குது. ஸோ வி கேன் யூஸ் லெவல்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம் என்னென்ன லெவல் இருக்குது அப்படின்னு பாருங்கள். மிஸ்ட்ரி ரொமான்ஸ் வார், மியூசிக்கல் ரொமான்ஸ் வெஸ்டர்ன், மியூசிக்கல் சைஃபை, இந்த மாதிரி 91 லெவல் இருக்குது அதில். ஓகே, ஸோ 91 லெவல். ஸோ ஃபேக்டராக சூஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து டேட்டா கன்சப்ஷன் வந்து கம்மியாகுது. அதான் ஐடியா. டேட்டா கன்சப்ஷன் வந்து கம்மியாகுது. தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் திஸ் கைண்ட் ஆஃப் சிம்பிள் திங்ஸ். ஃபைன். ஸோ ஃபேக்டர்ஸாக சேவ் பண்ணும்போது நமக்கு டேட்டா கன்சப்ஷன் கம்மியாகுது. அது மூலமாக நமக்கு வந்து ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு இது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், I'm going to take up a data called heights. I think spelling is wrong. Heights. Okay, so இந்த data heights எடுத்துப்போம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை முதல்ல பார்ப்போம், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. HIGHTS ஸ்பெல்லிங் தப்பு. HEIGHTS. ஓகே, ஸோ இதில் மொத்தமாக வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் மேல் ஃபீமேலோட ஹைட் டேட்டா இருக்குது இதில். ஆக்சுவலாக யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் மொத்தமாக 1050 அப்சர்வேஷன் இருக்குது. ரெண்டு வேரியபிள் இருக்குது முக்கியமாக. ஒன்று வந்து செட்ஸு, ஹைட்டு. ஸோ செட்ஸில் வந்து உங்களுக்கு பாருங்கள், செட்ஸில் பாருங்கள் இதில் ஃபீமேல் மேலே வந்து கேரக்டராக சேவ் பண்ணல. பாருங்கள், மேல் ஃபீமேல்ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் டேட்டா இல்லையா? ஸோ அதை வந்து கேரக்டராக சேவ் பண்ண தேவையில்லையா, அதை வந்து ஃபேக்டராக சேவ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபேக்டர் வித் 2 லெவல்ஸ். ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டு தான் ஆப்ஷன், முக்கால்வாசி மோஸ்ட் காமன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு 2 உங்களோட அரே பாருங்கள், இன்டீஜர் அரே தான் உள்ளே சேவ் ஆகும். 2 2 2 1 1 1 2 2 2 1 1 2 2 அந்த மாதிரி. ஸோ இது மூலமாக உங்களுடைய டேட்டா சைஸ் வந்து கம்மியாகும். அதான் ஐடியா. மெமரி இன்னும் எஃபிஷியண்ட்டாக சேவ் ஆகும். அதான் ஐடியா ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இட் இஸ் ஸ்டோரிங் டிஃப்ரெண்ட் செட்ஸ் இருக்கவங்களுடைய ஹைட் என்ன அப்படின்றது இங்கே சேவ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஹைட்டுன்ற காலத்தில் எத்தனை பேருக்கு யூனிக் ஹைட் இருக்குது, எத்தனை பேருக்கு யூனிக் ஹைட் இருக்குது அப்படின்றது எனக்கு வேணும். how many of them have unique height. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், I want the total number of data which have unique height. The total number of data which have the unique height. Total number of data which have unique height. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பர்டிகுலர் காலத்தை எடுத்தாகணும். ஸோ பர்டிகுலர் காலத்தை எடுக்கிறதுக்கு what we can do is we have to use unique of spelling is EIGHTS, unique heights. அதில் எனக்கு எந்த வேரியபிள் தேவை, ஹைட்டுன்ற வேரியபிள் தேவை. எத்தனை யூனிக் இருக்குது அப்படின்னாலே 137 யூனிக் இருக்குது. ஓகே, ஸோ இதிலே உங்களுக்கு 137 காமிச்சிருச்சு. வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் ஜஸ்ட் புட் லென்த் ஆஃப் யூனிக். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் கிவிங் யூ ஆக்சுவலாக 139. இது 137வது ரோ. இது ஆக்சுவலாக டேட்டா வந்து 139. ஓகே, so this is another way of getting how many unique datas are there. எத்தனை யூனிக் டேட்டா இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இன்னொன்று பண்ணி பார்ப்போம். I'm going to use a variable tab _f போட்டுடுறேன். இதில் வந்து நான் வந்து I'm going to store the frequencies.
I'm going to for the frequencies EIGHTS dollar height. Okay, so this will give you, table will give you the frequency actually. Okay, I'll just put tab underscore f and see what is the data that is stored. ஒரு டேட்டாவும் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றத இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஹைட்டில் எத்தனை 79 பேர் எத்தனை பேருக்கு இருக்குது, 80 எத்தனை பேருக்கு இருக்குது. ஸோ ஒரு டேட்டாவும் எத்தனை வாட்டி இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை எடுத்துருக்கோம். ஓகே, இப்போது எனக்கு எதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும். அதாவது எதெல்லாம் ஒரு டைம் மட்டும் வந்திருக்கு, எத்தனை டேட்டா ரிப்பீட் ஆகாமல் வந்திருக்கு. ஸோ இப்போ 71.6 ஒரு தடவை தான் வந்திருக்கு, 71.65 ஒரு தடவை தான் வந்திருக்கு. வேறஸ் 72 பார்த்தீங்கன்னா 88 தடவை வந்திருக்கு. எனக்கு எத்தனை வாட்டி யூனிக்காக ஒரே ஒரு டைம் மட்டும் ரிப்பீட் வந்த டேட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றப்ப அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் யூஸ் அதை மட்டும் எனக்கு எத்தனைன்னு வேணும். ஐம் கோயிங் டு யூஸ் சம் டேப்ன்றதில் என்ன இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஐம் கோயிங் டு புட் ஈக்குவல் டு 1. எத்தனைக்கு டேட்டா வந்து 1 இருக்கோ அதை மட்டும் எனக்கு சம் பண்ணி வேணும். ஓகே, இந்த நேம் கிவன் இஸ் ராங். tab underscore f நம்ம சேவ் பண்ணுறது tab underscore fல சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ 63 டேட்டா தான் சிங்கிள் டைம் வந்திருக்கு. மீதி எல்லாம் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகம். 63 டேட்டா தான் வந்து சிங்கிள் டைம் வந்திருக்கு அப்படின்றத தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, just put the command like this itself. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் heights of height அந்த காலத்தை மட்டும் தனியாக எடுத்துட்டோம், அதான் டேப் எஃப்ல இருக்குது. ஓகே, அந்த டேட்டாவில் எதெல்லாம் ஒரு டைம் மட்டும்தான் வந்துச்சோ அதோடைய சம்மை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறோன்றது பாருங்கள். இது வந்து ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் டேப் எஃப் 1 ஆகுது அப்படின்றத நான் நோட் பண்ணுறேன். எப்பப்பெல்லாம் டேப் எஃப் 1 இருக்கோ அதை மட்டும் சம் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். whenever the tab f is equal to 1, I am just summing it. Okay, thereby I am getting the number of data whenever my height is equal to 1. height 1 இருக்கும்போது மட்டும் எவ்வளோ டேட்டா இருந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனில் தான் நமக்கு இப்போ வந்து நம்மளுடைய சம்மில் வந்து சேவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம டேட்டாவிலேருந்து மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். Then we try to get different kinds of operation with it. இந்த டேட்டாவை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுன்றதை அப்புறம் பார்ப்போம். ஓகே, கேன் யூ டெல் மீ வாட், ஐ ஜஸ்ட் டைப் பட் இந்த ஈக்குவல் டுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கமெண்ட் டைப் பண்ணுறேன். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ ஜஸ்ட் புட் ஈக்குவல் டு 2? வாட் வில் பி த ஆப்ரேஷன்? ஆன்சர் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? What should be the answer? What I am actually checking is 3 வந்து 2க்கு ஈக்குவலாக இருக்கா? Is 3 equal to 2? No, so it is false. Okay, so zல வந்து false சேவ் ஆயிருக்கும். இங்கே பாரு, zல வந்து false சேவ் ஆயிருக்கு. Okay, that's the meaning of this double equal to. So this is how you use your double equal to. Okay, so that's the story for today. So what we have seen in this today's class is ஒரு டேட்டா ஃப்ரேம் அப்படின்றத எப்படி எடுக்கிறது, அந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்க டேட்டாவை எப்படி ஒரு இண்டிவிஜுவல் காலமாக வெளியே எடுக்கிறது, அப்படி இண்டிவிஜுவல் காலமாக எடுத்த டேட்டாவை எப்படி சிம்பிள் மேனிப்புலேஷன் பண்ணுறது. சிம்பிள் மேனிப்புலேஷன் இந்த சென்ஸ் அதோட லென்த் எவ்வளோ இருக்குது, அதில் எத்தனை யூனிக் டேட்டா இருக்குது. ஓகே, அதில் வந்து அந்த யூனிக் டேட்டாவை மட்டும் எப்படி கவுண்ட் பண்ணுறது. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் நோன் டேட்டா டைப்ஸ் நோன் டேட்டாவாக இருக்கும்போது அதை வந்து ஸ்ட்ரிங்காக சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது கேரக்டராக சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபேக்டர்ஸாக சேவ் பண்ணுறாங்க. ஸோ ஃபேக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை வந்து லெவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே இருக்கக்கூடியதை லெவல்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூ கேன் அட்ரஸ் த லெவல்ஸ். எவ்வளோ லெவல்ஸ் இருக்குன்ற லெவல்ஸ் மூலமாக லெவல்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் லெவல்ஸை கண்டுபிடிக்கிறது n லெவல்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ வில் பி ஏபிள் டு address the data and pick it out. Okay.